ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக 11க்காக நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. நாம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பப்ளிக் எக்ஸாமில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டிவிஷன் டெஸ்ட் ஃபிசிக்ஸோட கொஸ்டின் பேப்பர் தான் நாம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நிறையா பேப்பர்ஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துட்டோம். நிறையா டிஸ்ட்ரிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வேறு டேட்ஸில் வந்து எக்ஸாம் வந்து போயிட்டு தான் இருக்குது. உங்களோட டிஸ்ட்ரிக்ஸில் சப்போஸ் வந்து ஃபிசிக்ஸ் எக்ஸாமோ இல்லை வந்து மேக்ஸ் எக்ஸாமோ இல்லை கெமிஸ்ட்ரி எக்ஸாமோ உங்களுக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களோட கொஸ்டின் பேப்பரை நமக்கு ஷேர் பண்ணலாம். நம்மளோட நம்பர் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அட்மின் நம்மளோட நம்பர் தான் இருக்கும். அதில் நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக மற்ற பசங்களுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? அதனால் கண்டிப்பாக ஒன் வேர்ட்ஸ் வந்து பார்த்துங்க. இப்போ 2 மார்க்ஸ் வந்து பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமாக 2 மார்க் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா 24வது கொஸ்டின். சரியா? மேக்ஸிமம் வந்து ஃபிசிக்ஸ்னாவே, அதாவது 11த்தும் சரி 12த்தும் சரி ஃபிசிக்ஸில் கம்பல்சரி அப்படின்னு சொல்லி சொன்னாவே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சம்மு தான் கேட்குறாங்க. சரியா? அதனால் இருக்கக்கூடிய சம்ஸை நீங்கள் தெளிவாக நீங்கள் என்னாச்சு இப்போ தான் பார்த்துங்க. கம்பல்சரி அப்போ தான் நம்ம அட்டன் பண்ண முடியும். 11த்து தானே போகட்டும் அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக இருக்காதீங்க. ஏன்னா 11த்து நம்ம நல்லபடியாக நம்ம படித்தா தான் 12th வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத மனசில் நீங்கள் வச்சுக்கணும் எப்போயுமே. சரியா? அதே மாதிரி 3 மார்க் கொஸ்டினும் ரொம்ப ஈஸியாக தான் கேட்டுக்கிறாங்க. 3 மார்க் கம்பல்சரி பாருங்கள். சரியா? இதுவும் என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நமக்கு வந்து சம்ஸ் தான் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் 5 மார்க்ஸ் உங்களுக்கே தெரியும். 5 மார்க்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸு, ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ் தான் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸ்லையுமே ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ் தான் அடிக்கடி கேட்குறாங்க. சரியா? அதனால் இதில் வரக்கூடிய கொஸ்டின்ஸையும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்க. இதில் வரக்கூடிய கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா போதுமானது. கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமுக்கே இதில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். இதோட பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எடுத்து டவுன்லோட் பண்ணிங்க. தேங்க்யூ.